अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. قال نبينا صلى الله عليه وسلم: ركعة الفجر خير من الدنيا وما فيها. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் புனித ரமதான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த ரமதான் மாதத்தின் நெருக்கத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஒரு அருமையான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். மக்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து, யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, அது அவல்லுக்கும் ஷஹருன் அதீமுன் ஷஹரு முபாரக்கும், மகத்தான ஒரு மாதம் உங்களை வந்து அடைய இருக்கிறது, கண்ணியமான ஒரு மாதம் உங்களை வந்து அடைய இருக்கிறது. அந்த மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு உண்டு. அந்த மாதத்தில் யார் ஒரு ஃபர்தான வணக்கத்தை நிறைவேற்றுகிறாரோ, மற்ற மாதங்களில் 70 ஃபர்தை நிறைவேற்றினால் இந்த நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றும், அந்த மாதத்தில் யார் ஒரு சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நிறைவேற்றுகிறாரோ, மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் இந்த நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் என்றெல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி, அந்த மாதத்தில் செய்யக்கூடிய சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சவாபை பற்றியெல்லாம் விளக்கி கூறினார்கள். எனவே அந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் முதலாவதாக சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் நம்மிடத்தில் அதிகம் இருக்க வேண்டும். ரமதான் மாதம் அல்லாஹ் தன்னுடைய அருளை நமக்கு நிரப்பமாக தரக்கூடிய ஒரு மாதம். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு பல மடங்கு நன்மைகளை, கூலிகளை அல்லாஹ் தரக்கூடிய மாதமாக ரமதான் மாதம் இருக்கிறது. எனவே அந்த ரமதான் மாதத்தில் நிறைய இபாதத்துகள் செய்ய வேண்டும், நிறைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும், குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும், தஸ்பீஹாத்துகள், திக்ருகள் எல்லாம் நாம் அதிகம் செய்ய வேண்டும். இப்படி கடமையை தாண்டி நிறைய வணக்கங்கள், நிறைய இபாதத்துகள் இருந்தாலும் அதில் நாம் செய்யக்கூடிய முதலாக செய்யக்கூடிய இபாதத்துகள் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை அந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், வணக்கங்களில் தொழுகையை 2 வகை படித்துள்ளார்கள். ஒன்று ஃபர்தான வணக்கங்கள், இன்னொன்று சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள். ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா போன்ற ஃபர்தான வணக்கம் என்று ஒரு வகையும், இதற்கு முந்திய பிந்திய சுன்னத்துகள் என்று இப்படி 2 வகை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த தொழுகையில் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை பற்றி நமக்கு அதிகம் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைய காலத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் ஃபர்லுக்கு இருக்கும் ஒரு முக்கியத்துவம் சுன்னத்துக்கு இல்லை, நஃபிலான வணக்கங்களுக்கு இல்லை. ஃபர்லை மட்டும் தொழுதால் போதும், ஃபர்லை மட்டும் தொழுதால் போதும், சுன்னத்து தானே, நஃபில் தானே என்று இந்த இபாதத்துகளில் ரொம்ப அசட்டையாக மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சுன்னத்து தான் என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த சுன்னத்தான காரியம், இந்த நஃபிலான வணக்கங்கள் கூட நமக்கு ஒரு நேரத்தில் கை கொடுக்கும். அது எப்போது என்று இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் சொல்லுவேன். எனவே அந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது வமன் தத்தவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் மனிதர்கள் மீது கடமையாக்கிய அந்த இபாதத்துகள் போவ உபரியான வணக்கங்களை யார் நிறைவேற்றுகிறார்களோ, யார் செய்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் நன்றி பாராட்டுகிறான். அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கி கால் வீங்கி விட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முந்திய பாவங்கள் பிந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டதாக சொல்லி இருக்க நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு வணங்க வேண்டும் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வினவிய போது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய பதில், யா ஆயிஷா அன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுடைய முந்திய பாவங்கள் பிந்திய பாவங்கள் எல்லாம் மன்னித்தானே, அதற்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இருந்து வாரத்தில் இருந்து நமக்கு தெரிவது என்ன? ஈமான் கொண்ட சமுதாயம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்றில் இருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரபியா என்று ஒரு சஹாபி இருந்தார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்களில் ஒருவராகவும் இவர் இருந்தார். இவரை பார்த்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், ரபியா, உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன் என்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அது எனக்கு போதும் என்றார். வேற ஏதாவது கேளு, தருகிறேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் பொருள் எனக்கு எதுவும் தேவையில்லை, சொர்க்கத்தில் உங்களோடு இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். என்ன சொன்னார்கள்? யா ரபியா அக்ஸிர் ஃபி சுஜூத் ஃபில் ஜன்னா, நீ சுஜூதை அதிகப்படுத்திக்கொள், நீ சுஜூதை அதிகப்படுத்திக்கொள், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை அதிகமாக வணங்கி வந்தால் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அப்போ நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை இபாதத்துகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இது சமுதாயம் செய்ய வேண்டும், சமுதாய வாழ்க்கையிலும் இந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்ற ஒரு நற்செய்தியையும் சமுதாயத்திற்கு சொல்லி இருக்க, இன்றைக்கு சுன்னத்து தானே, நஃபில் தானே, தொழுதா என்ன, தொழுதாவிட்டால் என்ன, தொழுகவில்லை என்றால் குற்றமா, அது பாவமா என்ற எண்ணம் உருவாகி ஃபர்லான தொழுகைக்கு சலாம் கொடுத்தவுடன் முந்திய சுன்னத்தும் இல்லை, இந்திய சுன்னத்தும் இல்லை, நஃபிலான வணக்கங்கள் கிடையாது, உபரியான வணக்கங்கள் கிடையாது, திக்ருகள் தஸ்பீஹாத்துகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபர்லை மட்டும் தொழுதால் போதும், ஃபர்லான வணக்கத்தை மட்டும் நாம் நிறைவேற்றினால் போதும், மறுமையில் சுருக்கத்தை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் நமக்கு மத்தியில் உருவாகிவிட்ட காரணத்தினால் சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகளில் உருவுக்காக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் கூட நல்ல மறுமையினால் நமக்கு கைகுலுக்கும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஃபர்து அல்லாத வணக்கங்கள் இருக்க, ஃபர்து அல்லாத இபாதத்துகள் இது இறை நெருக்கத்தை பெற்று தரும், இறை அன்பை பெற்று தரும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரும், சுருக்கத்தை பெற்று தரும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் எல்லாம் அழைத்து, மலக்குமார்களே, என் அடியார்கள் செய்த ஃபர்லான தொழுகையை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். என் அடியார்கள் நிறைவேற்றிய ஃபர்லான தொழுகையை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவளுக்கு சொல்லும் பொழுது ஃபர்லான தொழுகையெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும். அந்த நேரத்தில் ஃபர்லான தொழுகைகளுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் என் அடியார்கள் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை செய்திருக்கிறார்களா, தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான்.
அந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் இருக்குமையானால் அந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கத்தை கொண்டு ஃபர்லில் ஏற்பட்டு இருக்கிற குறையை நிவர்த்தி செய்து சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவைகளெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரும். எப்படி உதாரணமாக நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபர்தும் உண்டு, சுன்னத்தான நோன்பு உண்டு இல்லையா? ஃபர்லான நோன்பு உண்டு. ரமதான் மாதத்தில் நோன்புக்கு ஃபர்து, ரமதானுக்கு பிறகு 6 நோன்பு, அரஃபா நோன்பு, முஹர்ரம் நோன்பு, அதே போன்று வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை வைக்கும் நோன்பு, மாதத்திற்கு 3 நாட்கள் நோய்க்கும் நோன்பு, இவையெல்லாம் சுன்னத்தான நோன்பு. இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். அதே போன்று தர்மத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜகாத் என்பது கடமை, கட்டாய கடமை. அவைகளை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதே நேரத்தில் சதக்கா கொடுத்து வந்தால், தர்மங்கள் கொடுத்து வந்தால், அன்பளிப்புகள் நாம் வழங்கி வந்தால், இந்த அன்பளிப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஒரு நெருக்கத்தை பெற்று தரும். அதே போன்று ஹஜ் என்பது கடமை, அந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். வசதி உள்ளவர்கள் உம்ரா என்பது சுன்னத்து, அது அதிகம் நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்றுத் தருவதை போல தொழுகைகளில் ஃபர்தான தொழுகை உண்டு, சுன்னத்தான நஃபிலான தொழுகை உண்டு. இந்த ஃபர்தான தொழுகையில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வணக்கம் தான் சுன்னத்தான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள். ஆனால் இன்றைய காலத்தில் சுன்னத்து தான நஃபிலான என்று அசட்டையாக விடுகிறோம். இந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு நமக்கு அதிகம் ஆர்வமூட்டி உள்ளார்கள். சுன்னத்து தொழுதால் என்ன நன்மை? தொஹருக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்து தொழுகை உண்டு, ஃபஜ்ருக்கு முன்னால் சுன்னத்து தொழுகை உண்டு, அதுவும் அஸருக்கு முன்னால் சுன்னத்து தொழுகை உண்டு, மகரிபுக்கு பிறகு சுன்னத்து தொழுகை உண்டு, இஷாவுக்கு பிறகும் சுன்னத்தான தொழுகைகள் உண்டு. இவைகளெல்லாம் நம்ம நிறைவேற்றி வந்தால் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு என்ன, நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் என்ன, கூலிகள் என்ன என்பதையும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸையும் அதிகம் நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யார் தொழுகைக்காக வேண்டி வீட்டில் உது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு கால் எடுத்து வருகிறார்களோ அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறார், ஒரு நன்மையை வழங்குகிறான், ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். பிறகு பள்ளிவாசலுக்குள் வந்து சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு ஃபர்து தொழுகையை எதிர்பார்த்து இருப்பார்களேயானால் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வர்ஸுஹு கஸீரா. யா அல்லாஹ் இந்த அடியானுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருக்கு கருணை காட்டுவாயாக, இவருக்கு ரிஸ்கை அதிகமாக கொடுப்பாயாக என்று ஒரு ஹதீஸிலும் இன்னொரு ஹதீஸில் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றி விட்டு ஃபர்தை எதிர்பார்த்து இருக்கும் போது மௌத்தாகி விட்டால் அவர் ஃபர்தை நிறைவேற்றியதை போன்று கருதப்படுவார் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். என்றால் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் ஒரு முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மேலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இப்படி ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சுன்னத்தான தொழுகையை நாம் நிறைவேற்றி வந்தால் அல்லாஹ் தஆலா மறுமையில் சுரக்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான், அந்த மனிதனுக்காக வேண்டி, அந்த அடியானுக்காக வேண்டி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். மாமின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸான எண்ணத்தோடு ஒரு அடியான் குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும் சிந்தை அஷரத் ரக்அத்தன் ததவ்வஅன் கைர ஃபர்தத்தின் ஃபர்து அல்லாத உபரியான வணக்கங்களையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்காக வேண்டி 12 ரக்அத் உலமையாக தொழுது வந்தால் இஹ்லாஸான எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் விடாமல் தொழுது வந்தால் இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அந்த அடியானுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயமா? சொர்க்கத்தில் ஒரு இடம் கிடைப்பது, ஒரு மாளிகை கிடைப்பது சாதாரண விஷயமா? இன்றைக்கு உலகத்தில் முக்கியமான இடத்தில் நமக்கு வீடு எடுப்பதற்கு இடம் கிடைத்து விட்டால் நாம் பெருமடிப்போம் இல்லையா? எத்தனையோ மனிதர்கள் அந்த இடத்தை வாங்குவதற்கு முன்னினார்கள், முயற்சி செய்தார்கள். யாருக்கும் அல்லாஹ் நாடவில்லை, எனக்கு தந்திருக்கிறான் என்று பெருமையோடு பேசுவோம். உலகத்தில் முக்கியமான இடத்தில் இடம் நமக்கு கிடைத்து விட்டால், வீடு கட்டுவதற்கு கிடைத்து விட்டால், அல்லது கடை கட்ட கிடைத்து விட்டால் பல பேர் இந்த இடத்துக்கு போட்டி சொல்வார்கள் இல்லையா? பல பேர் இந்த இடத்துக்கு போட்டி வாங்க வேண்டும், அதில் குடியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் போட்டி போட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கெல்லாம் நாடாமல் எனக்கு இந்த இடத்தை நாடியிருக்கிறான் என்று நாம் பெருமையோடு பேசுவோம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை விட சிறந்த இடமாகிய சுருக்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸான எண்ணத்தோடு 12 ரக்காத்துகள்
ஒவ்வொரு நாளும் தொழுது வந்தால் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது அந்த அடியானுக்காக வேண்டி என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த 12 ரக்காத்து, எந்த சுன்னத்தான தொழுகையை தொழுகாமல் ஃபர்து தொழுதவுடன் சலாம் கொடுத்து ஓடி விடுகிறோமோ, எந்த சுன்னத்தான தொழுகையை தொழுகாமல் ஃபர்வான தொழுகையை தொழுதுவிட்டு சலாம் கொடுத்து நாம் ஓடி விடுகிறோமோ, அந்த சுன்னத்தான தொழுகைக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் தான் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் ஸல்லா ஃபீ யௌமின் வ லைலத்தின் சின்தை அஷரத ரகாத்தின், யார் எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்து தொழுகிறாரோ, புனியலஹு பைத்துன் ஃபில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். அபரம் வஹரி, லொஹருக்கு முன்னால் 4 ரக்காத்தும், லொஹருக்கு பின்னால் 2 ரக்காத்து, 6 ரக்காத்து. லொஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து சுன்னத்து, லொஹருக்கு பிறகு 2 ரக்காத்து சுன்னத்து. வரகாத்தைனி பாதல் மகரிபி, மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத்து சுன்னத்து, 8 ரக்காத்து. வரகாத்தைனி பாதல் இஷாயி, இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்து சுன்னத்து. வரகாத்தைனி கபலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத். அப்ப லொஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து, லொஹருக்கு பிறகு 2 ரக்காத்து, மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத்து, இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்து, இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்து, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்து. யார் இப்படி 12 ரக்காத் தொழுகிறாரோ அல்லாஹ் தஆலா தரக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் தான், மிகப்பெரிய பரிசு தான் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் இன்றைக்கு ஃபர்லான தொழுகைக்கு இருக்கும் உயிரோட்டம் சுன்னத்தான தொழுகைக்கு இல்லை, இல்லையா? இன்றைக்கு ஃபர்லான தொழுகைக்கு இருக்கும் உயிரோட்டம், ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தோடு தொழுக வேண்டும், தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுக வேண்டும் என்று ஃபர்லான தொழுகைக்கு உயிரை கொடுக்கிறோம், அந்த ஃபர்லான தொழுகையை ஹயாத்தாக்குகிறோம். ஆனால் சுன்னத்தான தொழுகைக்கு நாம் உயிரோட்டம் கொடுக்கின்றோமா? சுன்னத்தான தொழுகையை ஹயாத்தாக ஆக்கிறோமா என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபர்லை தாண்டி உபரியான வணக்கத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து, அப்படி யார் கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் கிடைக்கும். நெருக்கம் மட்டுமல்ல, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்றும் சொல்லிவிட்டு அந்த உபரியான வணக்கத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன, மதிப்புகள் என்ன என்பதையும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப 12 ரக்காத்தை யார் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான். அந்த 12 ரக்காத்தில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத், ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத். இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துடைய சிறப்பு என்ன? இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துடைய சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரக்காத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு உலகத்தில் உள்ளவரை விட சிறந்தவையாக அந்த 2 ரக்காத் இருக்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் உள்ளவரை விட ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்துக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சிறப்பு வைத்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப விருப்பமானது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் என்றார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட எனக்கு விருப்பமானது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்து என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவரெல்லாம் உலகத்தில் உள்ள விட சிறந்ததாக ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத் 2 ரக்காத் இருக்கின்ற காரணத்தினால்தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சுபஹ் தொழுகைக்கு வரீங்க, ஜமாஅத் தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது, அது இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ஜமாஅத்தோடு சேர்ந்து ஃபர்லை நிறைவேற்றிய பிறகு சுன்னத்தையும் தொழுங்கள் என்றார்கள். ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத், ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்தை நீங்கள் பின்னால் தொழுவுங்கள். உங்களை தப்பி விட்டால் நீங்கள் தொழுகைக்கு வரும்பொழுது இகாமத் சொல்லப்பட்டு விட்டது அல்லது தொழுகை ஜமாத்து நடந்து கொண்டு இருக்கிறது, அப்படி நடந்தால் இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் ஜமாத்தோடு சேர்ந்து ஃபர்லை தொழுதுவிட்டு ஃபர்லை தொழுகைக்கு பிறகு நீங்கள் அந்த முந்திய சுன்னத்தை பின்னால் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஃபஜ்ருடைய நஃபிலான வணக்கங்களில் ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்தை விடாமல் தொழுது வந்தார்கள், அதை வளமையாக கடைபிடித்தார்கள். அஷத்த ஆஹுதன் என்றால் அதை கடைபிடிப்பதில் கடுமை காட்டினார்கள், அதை கடைபிடிப்பதில் கடுமை காட்டினார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு மனிதர் வந்தார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நன்மையை தரக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கள், அறிவித்து தாருங்கள் என்றார். அல்லாஹ் எனக்கு நன்மையை தரக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார்.
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக பிர்கஅத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தை நீ பற்றி பிடித்துக் கொள் சொன்னார்கள். ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தை உன் வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொள், பற்றி பிடித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு ஃபஇன்ன ஃபீஹிமா ஃபரீதத்தன், அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தில் அதிகமான சிறப்புகள், அதிகமான நன்மைகள் உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய கலீல், என்னுடைய நேசர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 விஷயங்களை என் வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறு எனக்கு வசியத்தை செய்தார்கள். அவுசானி கலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸலாசத்தின், 3 விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறு எனக்கு வசியத்தை செய்தார்கள். ஒன்று என்ன? பி ஸௌமி ஸலாசத்தி அய்யாமின் மின் குல்லி ஷஹ்ரின், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பை நீ கடைபிடித்து வருவீராக சொன்னார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பை நீ கடைபிடிப்பீராக. இரண்டாவது வல் வித்ரி கபல நௌம், தூக்கத்திற்கு முன்பு வித்ரை தொழுது வருவீராக. மூன்றாவது வரகாத்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்தையும் கடைபிடித்து வருவீராக என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வசியத்து செஞ்சதாக அவர்களே சொல்லி காட்டுகிறார். என்றால் சுன்னத்தான வணக்கம் முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சுன்னத்தான வணக்கம் ஒரு முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுன்னத்தால் நஃபிலான வணக்கத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து இவைகளை சமுதாயம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்தால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன, சிறப்பு என்ன என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, துஹருக்கு முந்திய சுன்னத், துஹருக்கு பிந்திய சுன்னத், இவரை பற்றியும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் யுஹாஃபிது அலா அர்பஇ ரகாஅத்தின் அபதல் துஹரி, துஹருக்கு முன்னால் 4 ரகாத்தி சுன்னத்தை யார் பேணி பாதுகாப்பாரோ, வ அர்பஅ ரகாஅத்தின் பஅதஹா, துஹருக்கு பின்னாலேயும் 4 ரகாத்து, துஹருக்கு முன்னால் 4 ரகாத்து, துஹருக்கு பின்னால் 4 ரகாத்து சுன்னத்தை எவர்கள் கடைபிடிக்கிறார்களோ ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அந்த அடியானுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபஹத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் சொல்வான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவருக்கு சொர்க்கம் ஹராம். ஆனால் இந்த லுஹருடைய முந்திய சுன்னத்தையும் பிந்திய சுன்னத்தையும் வாழ்க்கையில் பேணுதலோடு கடைபிடித்து வந்தால் அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய கிஃப்ட், நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், எப்படி ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்தை வழமையாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுது வந்தார்களோ அதே போன்று லுஹருடைய முந்திய சுன்னத்தையும் கடைபிடித்தார்கள். துஹருடைய முந்திய சுன்னத்தையும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைபிடித்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் ஒரு நேரம் உண்டு. இன்னஹா சாஅத்துன் துஃப்தஹு ஃபீஹா அபுவாபுஸ் ஸமாயி, அந்த துஹருடைய சுன்னத்தான அந்த நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு நேரம், வானத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு நேரம். எனவே என்னுடைய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லுஹருக்கு முந்திய சுன்னத் அந்த நேரத்தில் நல்ல அமல்கள் உயர்த்தப்படுகிறது, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அந்த நேரத்தினுடைய சாலிஹான ஒரு அமல், சாலிஹான ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு லுஹருக்கு முந்திய சுன்னத்தை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் விடாமல் கடைபிடித்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸருடைய முந்திய சுன்னத், அஸருடைய முந்திய சுன்னத்தை யார் தொழுகிறார்களோ அல்லாஹ் அவளுக்கு அருள் பாலிப்பானாக. ரஹிமல்லாஹு இம்ரான் ஸல்லா கபல அஸ்ரி அர்பஅன், அஸருக்கு முந்தி 4 ரகாத் சுன்னத்தை எவர் தொழுவாரோ அல்லாஹ் அவளுக்கு அருள் பாலிப்பானாக என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இன்னொரு ஹதீஸில் அஸருடைய முந்திய சுன்னத்தையும் எவர்கள் பேணுதலோடு தொழுது வருகிறார்களோ சொர்க்கத்தில் அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்றும், இன்னொரு ஹதீஸில் அந்த அஸருடைய முந்திய சுன்னத்தை எவர் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ நரகம் அவரை தொடாது, தீண்டாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து மக்ரிபுடைய சுன்னத், மக்ரிபுடைய சுன்னத்தையும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ஸல்லா பஅதல் மக்ரிபி கப்ல அன் யதகல்லம ரகஅத்தைனி ருஃபஅத் ஸலாத்துஹு, யார் மக்ரிப் தொழுகை ஃபர்மை நிறைவேற்றிய பிறகு
யாரிடத்திலும் பேசாமல் 2 ரக்காத் தொழுகிறார், 4 ரக்காத் தொழுகிறாரோ, இவருடைய இந்த அமல்கள் எல்லாம், இந்த தொழுகைகள் எல்லாம் இல்லியின் என்ற இடத்தில் எழுதப்படுகிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ஸல்லா கபல மன் ஸல்லா பஅதல் மக்ரிபி ஐ கபல அன் யதகல்லம ரகஅத்தைனி, யார் மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுதாரோ, யாரிடத்திலும் பேசாமல், ருஃபிஅத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை உயர்த்தப்படுகிறது ஃபி இல்லியின் என்ற இடத்திற்கு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது எல்லாம் சொல்ல காரணம் என்ன? ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத் 2 ரக்காத் தொழுதால் என்ன சிறப்பு, லுஹருடைய முந்திய சுன்னத் தொழுதால் இன்னென்ன சிறப்புகள் உண்டு, அஸ்ருடைய முந்திய சுன்னத்து, மக்ரிபுடைய பிந்திய சுன்னத்து, இஷாவுடைய பிந்திய சுன்னத்து தொழுதால் என்ன சிறப்பு உண்டு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்ல காரணம் என்ன என்றால், இவைகளையும் வாழ்க்கையில் நாம் விடாமல் கடைபிடிக்க வேண்டும். இவைகளையும் ஃபர்லான தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று சுன்னத்தான தொழுகைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மறுமையில் இந்த வணக்கங்கள் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். கொடுத்தால் இந்த வணக்கங்கள் மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். அதே போன்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லுஹாவுடைய தொழுகை என்று ஒரு தொழுகை உண்டு. லுஹாவுடைய தொழுகை இதனுடைய சிறப்புகளும் நிறைய உண்டு. இதனுடைய சிறப்புகளும் நிறைய உண்டு. லுஹாவுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, அதே போன்று அவ்வாபின் நஃபிலுடைய தொழுகை, அதே போன்று இன்னும் இதர வணக்கங்கள் நிறைய உண்டு. அவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன, சிறப்பு என்ன என்பதெல்லாம் நாம் தெரிந்து அறிந்து வரக்கூடிய ரமதான் மாதத்தில் நாம் இவைகளை கடைபிடிக்க வேண்டும். ரமதான் மாதத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்க நாம் இவைகளை கடைபிடிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஒரு செயலை யார் தொடர்ச்சியாக செய்கிறாரோ, ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலை சொல்லித்தாருங்கள் என்றார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலை சொல்லித்தாருங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அமலை அது கம்மியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக யார் செய்து வருகிறாரோ, ஒரு அமல் அது கம்மியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக யார் செய்து வருகிறாரோ, இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல், இந்த அமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான மூமின், ஒரு உண்மையான முஸ்லீம் அல்லாஹ் எதை தடுத்தானோ அவைகளை விட்டும் தவிர்த்து நடப்பதில் நாம் தீவிரமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தவிர்த்து நடப்பதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறானோ, எதை நன்மை என்று அல்லாஹ் வழங்கியிருக்கிறானோ சொல்லியிருக்கிறானோ அவைகளை செய்வதில் நாம் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும், அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் கொடுத்து வந்தால் ஃபர்லான வணக்கங்கள் போக, இபாதத்துகள் போக, உபரியான வணக்கத்தை நாம் செய்து வந்தால் அந்த உபரியான வணக்கங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்றுத்தரும், சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும். உபரியான வணக்கத்திற்கு அல்லாஹ் மாளிகையில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், விடாமல் தொழுது வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கும் முன்னாலேயும் பின்னாலேயும் சுன்னத்தான தொழுகை, அது ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுன்னத்தை செய்யும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எப்படி என்றால், ஃபர்தான தொழுகை முடிந்தவுடன் நீங்கள் உடனே எழுந்து சுன்னத்தை தொழுகாமல் இடையில் ஒரு இடைவெளி விட்டு, ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு பிறகு, ஒரு தஸ்பீஹாத்துக்கு பிறகு, ஒரு துஆவிற்கு பிறகு, ஒரு நற்காரியத்திற்கு பிறகு நீங்கள் பிந்திய சுன்னத்தை தொழுங்கள் என்ற வழிமுறையையும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 விடுத்தம், அல்ஹம்துலில்லாஹ் 33 விடுத்தம், அல்லது அல்லாஹு அக்பர் என்று 33 விடுத்தம், அல்லது ஒரு துஆ என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, அப்படி இல்லை என்றால் எங்க ஃபர்தை தொழுதீர்களோ அந்த இடத்தில் நிற்காமல் கொண்டு நகன்று நில்லுங்கள் என்றும் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன, எங்க ஃபர்தை தொழுதோமோ அதே இடத்துல எல்லாம் முந்திய சுன்னத்து பிந்திய சுன்னத்து எல்லாம் அங்கதான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சுன்னத்து தொழுகை உண்டு. அந்த சுன்னத்தான தொழுகையை தொழுகின்ற பொழுது ஃபர்துக்கும் சுன்னத்துக்கும் இடையில் ஒரு இடைவெளி விடுங்கள், தஸ்பீஹாத்தை கொண்டு
திக்ருகளை கொண்டு துஆக்களை கொண்டு இடைவெளி விட்டு எழுந்து தொழுங்கள், கொஞ்சம் நகர்ந்து நின்று தொழுங்கள் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அந்த விதிமுறையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் சுன்னத்தான தொழுகையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சுன்னத்தான தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய பரிசு கிஃப்ட் என்ன என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகைக்கும் அல்லாஹ் தரக்கூடிய நன்மை என்ன என்று சொல்லியிருக்கிறார்கள். சுன்னத்தான தொழுகைய வழிமுறையும் சொல்லியிருக்கும் பொழுது சுன்னத்து தான என்று நாம் நினைக்கலாமா, எண்ணலாமா? சுன்னத்து தான என்று நினைத்து அந்த தொழுகையை நாம் விடலாமா? அது மட்டுமல்ல, இந்த சுன்னத்தான தொழுகையை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஃபர்தில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வான் என்றும் சொல்லியிருக்கும் பொழுது சுன்னத்தான தொழுகையில் இபாதத்துகளில் நாம் அசட்டையாக இருக்கலாமா என்பதை நாம் புரிந்து, ரமதான் மாதம் அதிகமான நன்மையை தரக்கூடிய மாதம், அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கும் மாதம், அல்லாஹ் தன் அருளை அடியார்களுக்கு அதிகம் அதிகம் வழங்கும் மாதம், அந்த மாதத்தில் சுன்னத்து நஃபில் போன்ற வணக்கங்களை எல்லாம் விடாமல் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதற்கு பிறகும் வலிமையாக வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்விடத்தில் சுருக்கத்தையும் பெற்ற ஒரு நல்ல அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.